ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டைம் பாஸ் டக்கரு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படி பார்க்க போகிறோம். இந்த வீக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் சீரீஸில் கப்புள் ஸ்பாட் அதை தான் பார்க்க போகிறோம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ ஃபுல் வீடியோமாக அதை பற்றி தான் இருக்க போது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா காலேஜ் கேட்டில் இருக்கோம். சளி வேறு பிடிச்சிச்சு. காலேஜ் கேட்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச் போக போகிறோம். நாங்கள் அதாவது 25D பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை மெரினா பீச் போக போகிறோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போய் என்ன நினைக்கிறேன் பார்க்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ குடம்பாக்கம் பஸ்லேருந்து ஏறியாச்சு. வள்ளுவர் கோட்டம் பாலை ஏறிட்டு இருக்கோம். 25Dயில் தான் டீலக்ஸ் பஸ்ஸில் ஏறிடுவோம். ஸோ பீச்சுக்கு போயிட்டு வீடியோ எடுப்போம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் பக்கமாக வந்துட்டோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் வந்து புதுசாக ஒரு தேர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப இதாக இருக்குது. காட்டுற திருப்பி உள்ளே ஜூமின் பண்ண முடியுதா? பார்த்துட்டேன். பிடிச்சிட்டேன். இந்த தேர் வந்து இப்போ இதுக்காக எக்ஸிபிஷனுக்காக வச்சுருக்காங்க. உள்ளே இன்னும் நிறைய தேர் இருக்குது. வள்ளுவர் கோட்டம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நண்பர்களே பார்த்தீங்கன்னா என்ன எங்கடா அது பஸ் ஸ்டாப்பா? மெரினா பஸ் ஸ்டாப்பா? ரோட் கிராஸ் பண்ண போகிறப்போ நல்லா இருக்காது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா பீச் வந்து சேர்ந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா குளிக்கலான்னு போனேன். வீடியோ எடுக்க விட்டாங்க. அவங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணுறது? இல்லை வேணாங்க. வருது எங்கே பாரு பாரு. வா இப்படி ஏறா மயிறு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு குளிச்சிட்டோம். 6 மணி ஆச்சு. அதுதான் ஸ்லோமாக எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. அப்படி இப்படி நிறுத்தினா சொட்ட தெரியுது. அது வேணாம் அங்கே அப்படியே. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நண்பர்களே ஐஸ்கிரீம் ரிவ்யூ சொல்கிறா. சூப்பராக இருக்குது, மட்டமாக இருக்குது. தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. எவ்வளோ அது? 30 ரூபாய்க்கு ஒர்த்தே கிடையாது. தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா கம்மியாக இருக்குது. அரேஞ்ச் சாப்பிடும். நல்லா இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். வேஸ்ட்டு, அமௌண்ட் வேஸ்ட்டு. வீட்டிலே ஜூஸ் செஞ்சு கொண்டு வந்துருங்க, அதுதான் பெட்ரு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அரவிந்த் புது விதமான ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறோம். ஐஸ்கிரீமோட இடத்துல நெல்லிக்காய் சாப்பிட்டு சொல்லுக்கா. நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டு கொடுறா, நான் வீடியோ எடுக்கிறேன். இல்லை எப்படி இருக்க? நண்பர்களே மெரினாக்கு வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கிற பானிபூரி கடை இருக்கும். ப்ரொமோஷன்லாம் இல்லை, நாங்களாக தான் சொல்கிறோம். நல்லாயிருக்கு. கப்புள்ஸ் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நண்பர்களே ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெரினா முடிஞ்சது, என்ஜாய் பண்ணோம். நல்லாவே நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்கோம், வாங்கினோம். மெரினான்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்க்கு நல்லா செட் ஆகும். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ண நிறைய இடம் இருக்குது. நல்லா காசு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக செலவு பண்ணலாம். எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் இன்கேஸ் நீங்கள் இருக்குன்ற பட்சத்தில் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு என்னால் சொல்ல முடியாதுப்பா. எல்லா கடையும் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன். வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லா கடையும் ரிவ்யூ பண்ணலான்னா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. பேச்சுலர்ஸ்க்கு ஓகே தான், வந்து சன்செட்லாம் பார்க்குறேன்னா டேரெக்டாக வரலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ. நண்பர்களே பார்த்தீங்கன்னா பஸ் ஏரியாச்சு. வே டு கோடம்பாக்கம் மீனாட்சி காலேஜ். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீட்டு பேர் கடை நடத்துனர் சீட்டு மேலே உட்காந்துருக்கான் அரிச்சோட. அவங்க மேலெலாம் நாங்கள் உட்காந்துருக்கோம். நானே பிரச்சனை பஸ்ஸை காட்டுறோம். பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக தான் இருக்குது. நண்பர்களே டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 வந்து நேற்று பீச்சோட முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி டே 2ல் வந்து எக்மோர் மியூசியம் போக போகிறோம். ஸோ வெல்கம் டு டைம் பாஸ் vlogs. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் vlog. ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சும், 2வது நாள் வந்து எக்மோர் மியூசியம் ரெண்டும் போயிருக்கோம். ஸோ இதை வந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து மெரினா பீச்சுக்கு போயிட்டு 2வது நாள் வந்து என்ன நடக்குன்ற வீடியோவில் பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் மியூசியம் நோக்கி. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்பிச்சு. நாங்கள் ட்ரெயின் நண்பர்களே பார்த்தீங்கன்னா 5th பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் நிற்கிது.
சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை வந்தே பாரத் ட்ரெயினில் போகணுன்னு, இன்னும் நடக்கலை. இப்படி சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 2வது நாள் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. எக்மோர் மியூசியத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம். எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கி அப்புறம் என்னென்னா வந்துட்டு நம்ம இந்த சீரீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட் நாள் வந்து மெரினா பீச் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக நீங்கள் போகிறதுக்காக நாங்கள் விசிட் பண்ணுற பிளேசஸ். ஸோ நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா நல்லா ஸ்டே பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ லைக் நான் இதுக்கு மேலே மியூசியமில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் 300 rupees. ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2 years முன்னாடி வந்தப்போ பார்த்தீங்கன்னா 25 rupees இருந்தது. இப்போ வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒருத்தருக்கு 50 rupees, பெரியவங்களாக இருந்தீங்கன்னா சிறுவர்களாக இருந்தீங்கன்னா 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட்ஸ் அதர் ஃபாரினர்ஸ் லைக் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 250 rupees. ஸோ வீடியோ உள்ள எடுக்க முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ஆர்ட் கேலரி ஐஸ் இவ்வளோ இடம் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்க. யூ ஆர் ஹியர் ஃபஸ்ட். நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து எக்மோருக்குள்ளே என்டர் ஆனீங்கன்னா பார்த்தீங்கன்னா 7 இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக சிக்கு போயிடுங்க. CBDEFGHIJKL அவ்வளோதான். இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். மாசாக இருக்கா, எக்மோர்ஸ் டைனோசர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு கேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி ரீச் இருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம், பார்க்கலாம். எங்கேயாச்சும் எடுப்பேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்தாச்சு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மியூசியம் BA முடிச்சிட்டோம். ஸோ வெளியே சில பல இதை காமிச்சிட்ருக்கோம் அதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படியே சுற்றி வரும், நல்லா இருக்கா. ஸோ அடுத்து போக போகிறோம் வந்து வளர்கலை கூடம், கேலரி ஆஃப் கன்வென்ட்னா தள்ளிடாடே. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன மாதிரி ஒரு குட்டி ட்ராகன். ஸோ 2 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து 3வது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான மியூசியம் போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ட்ராகனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கப்புள்ஸுக்கும் பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா சிறுவர் மியூசியமுக்கு வாங்க. சில்ட்ரன்ஸ் மியூசியம்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கினதுக்கு பேக் சைட்லேயே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து போய் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 45 rupees. நேற்று மெரினாவே பரவாயில்ல போல் இதுக்கு. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸுக்கு போக போகிறோம். லைக் கன்னிமாரா லைப்ரரி. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதானே 12th தமிழ் புக்கில் படிச்சிருவாங்க, போய் பார்க்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பீரங்கியெல்லாம் இருக்குங்க. நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பீரங்கி. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? உள்ளே ஒன்றுமே இல்லை, ஆழ்துளை கிணறு மாதிரி இருக்குது. வாங்க அடுத்து போகலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து அரசு அருங்காட்சியகத்துக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஏங்க தள்ளிக்க வரும். ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மியூசியம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீக்கெண்ட் சீரிஸ் வந்து ஒர்த்தபுளாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழர் மணிகண்டன். சப்ஸ்கிரைப் டு டைம் பாஸ் விளாக்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு டைம் பாஸ் டக்கரு.
வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்தேன்னு நினச்சி கேட்பீங்க. வீடியோஸ் வந்து எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 700 வரும். ஸோ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் 700 ருபீஸில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நண்பர்களே பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா பிங்க் பெரி அப்படின்ற ஒரு கடைக்கு வந்துருக்கோம். ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் ஆம்பியன்ஸ் பக்காவாக இருக்கிறேன் பார்க்குறேன். பிங்க் பெரி ஒரு கடை இருக்கும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது.